கடவுளின் சொர்க்க பூமியான கேரளாவில் உடுமலைப்பேட்டை டு மூணார் மறையூர் காந்தலூர் இடைப்பட்ட இடத்துல ரிட்டர்மெண்ட் விழா மற்றும் பண்ணை வீடுகள் அமைக்க சிறந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டால் முன்னுரிமை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் தமிழரசனுடன் ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் தமிழ். வணக்கம். சேலத்தில் விஜய் பேசின அந்த கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டார். பார்த்தா நிர்மல்குமார், சில பேர் கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டதா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவரோட ஃப்ரெண்டு போய் பேசியிருக்காரு. அவன் எனக்கு 20 வருஷம் ஃப்ரெண்டு, அதெல்லாம் நல்லா தான் இருந்தார், அவர் உடலில் எந்த பிரச்சனையுமே இல்லை, கூட்டத்தில் வந்து நின்று வெயிலில் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் அப்படி தான் இறந்துட்டார், டாக்டரோட ரிப்போர்ட்டு சொல்கிறத வச்சு தான் அடுத்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. பாடம் இன்னமும் கற்றுக்க வேண்டியிருக்கா அல்லது எப்படி இதை பார்க்கணும்? இல்லை, பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்கா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஆக்சுவலாக என்னன்னாக்கா, இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுங்கிறது வந்து காலங்காலமாக வந்துட்டு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கேட்டிங்கனாக்கா, இப்போயாவது கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்துட்டு பொதுக்கூட்டங்களை முடிக்கணும், 10 மணிக்கு மேலே இரவுக்கு தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் காலையில் பேச ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய பேசுவாங்க. அப்படியான காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஆக பொதுக்கூட்டங்களில் நெறிமுறைகள் தேவை, கட்டுக்கோப்பு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஏன் கரூர் இன்சிடென்ட்டை திருப்பி பேசுகிறோம்னாக்கா, கரூரில் வந்துட்டு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்துடுச்சு. அந்த கட்சி வந்துட்டு ரொம்ப பொறுப்பாக அணுகியிருக்கணும். அதை இவ்வளோ கூட்டம் வரப்போகுதுனாக்கா, ரெண்டாவது அது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துச்சா கொடுக்கலையா, அரசின் மீது தவறு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுருவோம். அதிமுக தொண்டன் வரானாக்கா அதுக்கு அதிமுக தலைமை தான் அதற்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அதிமுகவுடைய மாவட்ட தலைமை வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை பார்க்கணும். அதே போல் திமுகனாக்கா திமுக மாவட்ட தலைமை. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த வகையில் அங்கே ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்தது அப்படின்னு பார்க்குறேன். அதில் வந்து நிறைய கொஞ்சம் ரெண்டுமே, அரசுமே சரி கட்சியுமே அந்த தாவேக்காவுமே சரி ஒரு பாடங்களை உணர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது கூட குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 பேர் கூட தான் அது இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம டிவியில் பார்க்கும்போது அந்த ட்ரோன் ஷாட்லாம் காமிக்கும் போது ரொம்ப குறைவான கூட்டம் தான் அங்கே அனுமதிச்சிருக்காங்க. கூட்டம் குறைவு அப்படிங்கிறதுனால ஆமாம் 4000 பேர் தான் அனுமதிச்சிருக்காங்க. அதாவது தாவேக்கா சார்பில் சொல்லப்பட்டதே 4998 சம்திங் ஏதோ தான் நம்பர் சொன்னாங்க. அந்த நம்பர் தான் அங்கே வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி யாருக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னும் போது அது வந்து ஒரு லெசன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நீங்கள் கூட்டத்துக்கு போகிறவங்க காஷியஸாக இருக்கும். நம்ம 12 மணிக்கு நம்ம போகிறோம் கூட்டத்துக்கு. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் இறப்பு நடக்கிறதுங்க வந்து இப்போ மட்டும் கிடையாது, காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, கலைஞர் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், ஒரு க்ரௌடு, ஒரு ஸ்டாம்பட் நடக்கிறது வந்துட்டு நம்ம யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அப்படின்னும் போது அப்போ இங்கே ஒரு தனிநபர் போயிட்டு அங்கே வெயிலில் தாங்க முடியாமல் அதுக்கு வந்துட்டு மேபி ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய பொருளாதாரம் வந்து தாவேக்கா கிட்ட கிடையாது. ஒரு திமுக அதிமுக வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கனாக்கா அவங்க வந்துட்டு ஒரு பந்தல் அமைச்சு போடுவாங்க, இல்லை வந்துட்டு மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாங்கனாக்கா ஓரளவுக்கு அவங்ககிட்ட வசதி வாய்ப்புலாம் இருக்கலாம். நம்ம குறைந்தபட்சம் என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் தாவேக்கானாக்கா, மாலை நேரத்தில் வைக்கலாம், ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்து அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர வேறு எதுவும் இங்கே வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த வாட்டி டிசிப்ளினாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெண்டு பக்கமுமே, அரசு தரப்புலையும் சரி தாவேக்கா தரப்புலையும் சரி. அப்போ நீங்கள் போகக்கூடிய ஆட்கள் தனிநபர்களாக நீங்கள் ஒருத்தவங்க போகிறீங்கனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும். நம்ம போகிறோம், நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குனாக்கா நீங்கள் போகாதீங்க, கூட்டத்தை புறக்கணிங்க. இப்போ நான் ஒரு கட்சியினுடைய தொண்டராக இருக்கனாக்கா நீங்கள் 1008 முகாந்திரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு உறுப்பினர்களா யாருன்னு தெரியல, எனக்கு பூத் உறுப்பினர்களா யாருன்னு தெரியல, கட்சி உறுப்பினர்கள் இல்லை அதை தாண்டி வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு தான். கட்சி நிர்வாகிகள் யாரோ அங்கே போயிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் சந்திப்போட பேரு கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு தான். அப்போ நீங்கள் போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கான ரெமடியோடு நீங்கள் போங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குனாக்கா நீங்கள் தண்ணியெல்லாம் பர்ஃபெக்டாக கையில் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே அங்கே கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆக இதெல்லாம் அதாவது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் போய் உபாதைகள் ஏற்பட்டு இன்றைக்கி இறந்துருக்காருங்கிறது உள்ளபடியே வருத்தத்துக்குரியது. எனக்கு என்ன ஒரே ஹம்பிள் ரெக்வஸ்ட்னாக்கா, இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த மதிய நேரத்தில் அவருமே நின்று வெயிலில் தான் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புறந்தள்ளிட்டு மாலை நேரங்களில் ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு உங்களுடைய பாசிபிலிட்டிஸை மாற்ற முடியும். இல்லை காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது பர்மிஷன் வாங்க முடியுமா போலீஸ்கிட்ட, அந்த மாதிரியான முயற்சி எடுத்தால் இந்த மாதிரியான விபத்துகளை தடுக்கலாம், இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக. கரூர் ஸ்டாம்பேடில் 41 பேர் இறந்த விஷயத்தில் 7 மணி நேரம் காத்திருந்தாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஒரு கட்டத்துப்புறம் கூட்டம் வந்துச்சு, மூச்சு விட முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே ஒரு விதமான இடிபாடுகளுக்கு மத்தியில் மூச்சு திணறி தான் மயங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த விஷயத்தில்
3 மணி நேரம் காத்திருந்ததா சொல்லப்பட்டுச்சு. 3 மணி நேரமா காத்திருந்ததாகவும் இல்ல அதான் நான் சொல்றேனே, விஜய் வந்து இல்ல நீங்க அரசியல் கூட்டங்களுக்கு தண்ணீர் வசதி, சாப்பாடு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இல்ல நான் அதான் சொல்றேன், அரசியல் கூட்டங்கள் எப்பயுமே இப்படிதான் நடக்குது. நீங்க எந்த ஊர்ல எடுத்துக்கிட்டாலும் எப்ப எடுத்துக்கிட்டாலும் நீங்க பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா வெடியெல்லாம் நடக்கும். எல்லா வசதியும் எல்லா கூட்டங்களையும் செய்து தரப்படுறது கிடையாது. நீங்க போறவங்க நீங்க உஷாரா போங்க, அவ்வளவுதான் திருப்பி சொல்ல முடியும். ஒரு கட்சி வந்துட்டு அது பெரிய பெரிய கட்சிகள் அதை செய்யறது கிடையாதுங்கிறதான் என்னுடைய வாதமா இருக்கு. திமுக அதிமுகவே செய்யறது கிடையாது. இப்ப நீங்க இந்த மாதிரியான இடத்துல நீங்க தான் கவனமா இருக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போறீங்கனாலே எந்த அளவுக்கு காஷியஸா இருக்கணும், பாதுகாப்புணர்வோட நம்ம இருக்கணுங்கிறத நீங்க, ஏன்னா உங்க உயிர் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத. ரெண்டாவது நம்ம அவங்ககிட்டயும் பொறுப்பை அவங்க மேலேயும் பொறுப்பை செலுத்துறோம் நம்ம. ஏன்னா அந்த கட்சி தான் கூட்டத்தை கூட்டுது, அரசு அதற்கு பொறுப்பு இருக்குது, அரசுடைய நிர்வாகம் வந்துட்டு அதில் முக்கியத்துவம் வகிக்குது. அதனால தான் அரசு அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதையுமே இன்னைக்கு விமர்சிச்சிருக்காரு. ஆக இப்போ ஒரு உயிரிழப்பு நடக்குது இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக அரசு அதை நடவடிக்கைகள்லாம், ரெண்டாவது அரசியல் ரீதியான அழுத்தங்களும் இருக்கும், அதை நம்ம மறுக்கிறது கிடையாது. அட்லாஸ்ட் எது வந்துட்டு ப்ரியாரிட்டைஸ்டு அப்படின்னாக்கா யாருடைய உயிரும் போகக்கூடாது, எல்லாருமே வந்து பாதுகாப்பாக அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வெளியில் வரணுங்கிறது தான். அதில் அரசியல் காரணம் இருக்கலாம், இந்த காரணம் இருக்கலாம், அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. வெட்ட வெளியில நடக்குது, வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, ஒரு ஓப்பன் கிரவுண்ட் நடந்திருக்கு. அப்படி அவரும் வீட்டுல காலையில சாப்பிட்டாரோ சாப்பிடாம அதுதான் சொல்றேன், அப்ப அவர் மேலதான் தப்பு. நீங்க இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதான் அப்படிதான் பாருங்க. அதான் நான் சொல்றேனே, அது அப்ப நீங்க தானே தயாரா இருக்கணும். நீங்க சம்பந்தப்பட்டது. இப்ப ஒரு 4998 பேர் இருக்காங்கன்னாக்கா அவ்வளவு பேருக்கு ஒவ்வொரு ஆள் கவனிக்க முடியாது இல்ல, வந்துட்டு யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பொதுவா விஜயோட கூட்டம் நடக்க போகுது, ஒரு மீட்டிங்ல விஜய் பேச போறாருன்னா கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் பலரும் பேசுவாங்க. இந்த இதுல அந்த சேலம் மாவட்ட செயலாளர் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் பேசிட்டாரு, நடுவுல யாருமே பேசல. இவ்வளவு குயிக்கா முடிச்சும் கூட அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதான் சொல்றேன், இது வந்துட்டு நம்ம தான் கரெக்டா இருக்கணும். இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நீங்க ஏவியேஷன் அந்த இதுவும் நடத்தினாங்க அரசு சார்பில், போயிட்டு மக்கள் எல்லாம் போயிட்டு பீச்சில் போயிட்டுனாங்க, ஒரு 5 பேரோ 6 பேரோ இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்லாம் நம்ம தான் வந்துட்டு கவனமாக இருக்கணுங்கிறதா என்னுடைய இதுவாக இருக்குது. நீங்கள் என்ன தான் எவ்வளோ ரெமெடி எடுத்தாலும், ஒரு கட்சி சார்பில் இல்லை ஒரு அரசு நிர்வாகத்தின் சார்பில் எவ்வளோ ரெமெடி எடுத்தாலும், இப்போ நம்ம ஏன் கரூர் ஸ்டாம்பேட் குறித்து நம்ம வலுவாக நம்மளுடைய காத்திரமான விஷயத்தை வச்சோம்னாக்கா, உங்களுக்கு அவ்வளோ க்ரௌடு வருது, அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லை அரசாங்கத்துக்கிட்ட முறையாக வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை ஏற்று ஒன்று அங்கேருந்து விட்டுட்டு போயிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சி புதுசு, அவங்க வந்து பால்வாடி கட்சி, அரசியலுக்கு பால்வாடி, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, அவங்கள சுற்றியாத அனுபவசாலிகள் கிடையாது அப்படிங்கிறதால நம்ம பார்க்குறோம். அதே இடத்துல அதிமுக பொதுக்கூட்டம் போடுது, அங்கே எந்த சிக்கலை ஏற்படல. இப்போ அதில் இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அரசுமே ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா இது அவங்கள மட்டுமே கை காட்டி விட்டு போகிற காரியம்லாம் கிடையாது, அரசுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா அரசுக்கு தான் அவங்களுடைய குடிமகன்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு இருக்கிறதா நம்ம. இந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து அந்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் நினைக்கிற ஒரு பேர், அவர்கிட்ட போய் செய்தியாளர் கேட்குறாங்க, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா, நீங்கள் தானே பொறுப்பு, என்ன விளக்கம் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சரியாக பதில் சொல்லாமல் போயிட்டார். ஆனால் தாவேகா நிர்வாகிகள் வந்து ஒட்டுமொத்த செய்தியாளரையும் மறித்து கார் மேலாம் ஏறி அட்ராசிட் பண்ணி காரெல்லாம் போட்டு அடித்து, ஒருத்தருக்கு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம்லாம் வந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். அங்கேருந்து வந்த செய்தி அவ்வளோ தூரம் தள்ளுமுள்ளலாம் நடந்துச்சு. போலீஸ் இருந்துமே அங்கே ஒன்றும் பண்ண முடியலைங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழலையும் நம்ம பார்த்தோம். செய்தியாளர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி நிறைய எல்லா டிவி சேனல்லையுமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை தாவேகா எப்படி அணுகியிருக்கோம்? ஆமாம், இது ஒரு மனநிலை தான், அது ஒரு கூட்ட மனநிலை தான். நம்ம கூட்டமாக இருக்கிறோம், நம்மளை யாராவது கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்கக்கூடாது, இந்த மனநிலையே ஆபத்தான மனநிலைன்னு நினைக்கிறேன் நான். முதல்ல ஒரு அரசியலை நம்ம எல்லா கட்சிகள்லையுமே அது இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து கேள்வி கேட்குறான், நம்ம தலைவர் அவன் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் பார்க்குறேன். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, காத்திரமான கேள்வி கேட்டு முடித்தோடனே பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் போயிட்டு அந்த பத்திரிகையாளர் தாக்குறது, ஓடுறது, நிறைய மீட்டிங்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். சில இடத்துலலாம் வந்துட்டு துரத்தி அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது ஆபத்தானது தான். இது வந்து ஒரு கூட்ட மனநிலை, இது மனநிலையாகவே ஆபத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கு யார் காரணம்னாக்கா, முன்னாடி இருந்த கட்சிகள் இருந்தே இப்படி தான் இந்த ஒரு போக்கு இருக்குது. ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் திமுக அதிமுகவிலுமே அவங்க தலைவர்களை நோக்கி ஏதாவது கேள்வி எழுப்பிட்டாங்கனாக்கா கடுமையாக தாக்குதலுக்கு உட்படுத்துறது. அவர் எங்கள் தலைவரை நீ எப்படி கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்குறதாம்பா அவன் வேலை, கேள்வி கேட்காம அவன் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்கறதுக்காக தானே பத்திரிகையாளர் வந்திருக்கிறான், ஜேர்னலிஸ்டோடைய வேலை அதுதானே அப்படிங்கிற அந்த பக்குவப்பட்ட அரசியலுக்கு நகராமல் நிறைய ஆட்கள் இருக்கு தான் செய்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் அந்த மனநிலை தான் இப்படி அவங்களை செய்ய தூண்டுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு திமுகவும் பொறுப்பேற்கணும், அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடாது, திமுகவும் பொறுப்பேற்கணும், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினும் பொறுப்பேற்கணும். இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க கட்சியாக சேர்ந்து காமிச்சிருக்கிறாங்க. பழனியாண்டி எம்எல்ஏவே அடிக்கிறார், நம்ம அடிக்கூடாதான் அடிக்கிறானா என்னவோ. பழனியாண்டி எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு பத்திரிகையாளனை, ஒரு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு துணிச்சலாக
ஒரு பத்திரிக்கையாளரை ஓட விட்டு அடிக்கிறாரு, கேமராவை தூக்கி போட்டு மிதிக்கிறாருனாக்கா அந்த எக்ஸாம்பிளும் எடுத்துக்கிறானா இந்த பாடம் கற்றுக்கிறானா? விஜயோட பேச்சில் இருந்து ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் விஜயோட பேச்சில் என்னன்னாக்கா பெருசாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு லென்த்தியான ஸ்பீச் நினைக்கிறேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே, எப்பயும் 10 நிமிஷத்தில் புஷ்வான மாதிரி டப்புன்னு முடிஞ்சிடும். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்துட்டு பொலிட்டிக்கலாக எப்படி சொல்றது, ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் எதுவும் முன்னெடுத்து வச்சாரா இல்லை திட்டங்கள் சார்ந்ததா பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணுது. மற்றபடி வந்துட்டு அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்குலாம் ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்காரு. எதிர்ப்பு அரசியல் அதாவது தேர்தல் காலத்துல தேர்தல் அரசியலை நோக்கி, வாக்கு அரசியலை நோக்கி என்னென்ன விமர்சனங்கள்லாம் அவர் மேல வருதோ, அவர் மேல என்னென்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் நீ ஏன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, தமிழ்நாடு தான் என் வீடு, யாரை எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல, அதெல்லாம் தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் சினிமா பஞ்சுவசனங்கள் தான், வழக்கமான அவர்கிட்ட எதிர்பார்க்கறதா. அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை. இதுல என்ன ஒரு ஹைலைட் காமெடினாக்கா, ஒரு முக்கியமான இடம், நான் வந்து அதை நகைச்சுவையா பார்த்தேன். ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, இந்த சின்ன பசங்களாம் சண்டை போடுவாங்க தெரியுமா, நீ எல்லாம் வந்துட்டு உங்க அப்பா காரை வச்சு ஓட்டிக்கிற, என்ன மாதிரி வந்துட்டு புது கார் வாங்கி ஓட்டி காமி பார்ப்போம் அப்படின்னு சின்ன பசங்க சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் இயங்கக்கூடிய இருவரும் கட்சிகள், திமுக அதிமுகங்கிறது. அப்போ இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பல வருஷமாக இருக்காங்க, 100 ஆண்டு காலமாக இருக்காங்க கம்யூனிஸ்டுகள். காங்கிரஸ் இருக்குது 100 ஆண்டு காலமாக, பிஜேபி இருக்குது சில காலமாக. இப்படி கட்சிகள்ங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பொது ஸ்தாபனம், அதில் யார் ஒன்றா பயணிப்பாங்க, அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கொள்கை ரீதியாக டிரைவ் ஆகக்கூடிய கட்சிகள். இதில் இவர் இங்கே தான் மாட்டிக்கிட்டாரு. என்னன்னாக்கா, என்ன மாதிரி நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சு ஜெயிப்பியா, என்ன மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்குவேனாக்கா என்ன அர்த்தம் அது? அப்போ இதுலேருந்து என்ன எக்ஸ்போஸ் ஆகிறாருனாக்கா, இது தனிநபர் கட்சி, இது மக்கள் கட்சி கிடையாது, கொள்கை ரீதியாக டிரைவ் ஆகக்கூடிய கட்சி கிடையாது, இது விஜய்ங்கிற ஒற்றை மனிதரை நம்பி ஓடக்கூடிய ஒரு கட்சி, எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இது என்ன நம்பி நானே தொடங்கிற கட்சி, இது என் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனரு, என்ன மாதிரி நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஜெயிச்சுக்காமி இன்னொருத்தங்க கம்பெனியில் போய் உட்காந்துங்கிற. யாரை சொல்றாரு? திமுக அதிமுக கேட்கிறாரு அவரு. அவங்க தான் சொந்த கட்சி வச்சிருக்காங்க. இல்ல அவங்களாம் வந்துட்டு இன்னொருத்தவங்க தொடங்கிய கட்சியில பயணிக்கிறாங்களாம். கட்சிங்கிறது யார் வேணா தொடங்கலாம், கட்சிங்கிறது கொள்கை ரீதியா கட்டமைக்கப்படுது. முதல்ல திமுகங்கிறது பேச தெரியாம இந்த இடத்துல பேசி, ஆமா திமுகங்கிறது கூட்டணி இல்லாம தனியா நின்னு பாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா காலங்காலமா எல்லாரும் இதுவே தவறான புரிதல், அதனால தான் தனிநபர் கட்சிங்கிறேன் நான். இப்ப திமுகங்கிறது அண்ணாதுரையால தொடங்கப்படல, அண்ணாதுரை கூட இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லோரும் சேர்ந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம், பெரும் கூட்டத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திமுக. அதிமுக திமுகவிலிருந்து பிளவுபட்டு அதிமுக தொண்டர்களால உருவாக்கப்பட்ட இயக்கம், அதற்கு தலைமை தாங்கியவர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் வந்துட்டு இந்த 2 கட்சியும் தொடங்கலை அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த கட்சி வந்து கொள்கை ரீதியாக டிரைவ் ஆகக்கூடிய 2 கட்சி. அப்போ அவங்களுக்கு அந்த கட்சி டிரைவ் ஆகிட்டே இருக்கும், அந்த ஸ்பேஸில் யார் ஒன்றா போய் இறங்கிக்கலாம், அதில் விளையாடலாம், அந்த ஸ்பேஸில் இறங்கி விளையாடலாம், என்ன அர்த்தம், அந்த கட்சியில் பயணிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இது என்ன சின்ன புள்ளத்தனமா நீ தனியாக கட்சி ஆரம்பி. இப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் சவால் விடுறாரு, நீங்கள் அதிமுக கழிச்சிட்டு 2 பேரும் வந்து உங்கள் பேர்லையும் அவர் பேர்லையும் கட்சி ஆரம்பித்து தொடங்கினா அதுதான். இந்த இடத்துல அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு, ரொம்ப அரசியல் தன்மையற்றவராக இருக்காரு. ஒரு அந்த கட்சியே பாருங்களேன், இப்போ விளையாட்டு கட்சி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நான் வந்துட்டு நான் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன், 1% ஓட்டு நான் வாங்குவேன், நீங்கள் வாங்குவீங்களானாக்கா நீ ஆரம்பிச்சுட்டு போப்பா. அதுக்காக மக்களுக்காக இயங்குற ஒரு 2 மாபெரும் இயக்கங்களை கழிச்சிட்டு நீ போட்டி கூப்பிட்றதுக்காக நாங்கள் 2 பேரும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு வர முடியும்? நீ ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸில் போய் பதவி வாங்குறதுக்கு ஆசைப்பட்ட ஆள் தானே ராகுல் காந்தியை பார்த்து போய் அங்கே போய் அதை ஏன் அங்கே போனேன், அப்பயே தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டியது. 2009 போய் இளைஞர் காங்கிரஸில் பதவி கிடைக்குமான்னு ஆசைப்பட்ட ஆள் தானே நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான மொக்கையான வாதம் மொன்னையான வாதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அப்புறம் கேட்பேன், இப்போ நீங்கள் இது பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். நான் ஒரு ரைட்டை கூட எழுதியிருந்தேன், என்னன்னாக்கா, நீங்கள் ஏன் வந்துட்டு அடுத்தவன் தச்ச சட்டியை போட்டுங்கிறீங்க, நீங்களே தையல் மிஷின் வாங்கி தச்சு போட்டுக்குங்களேன். ஏன் நீங்கள் வந்துட்டு சினிமாவில் மற்ற சங்கங்கள்லேருந்து ஆள் எடுத்து உங்கள் படத்தை தயாரிக்கிறீங்க, நீங்களே சங்கங்களை உருவாக்கி, ஸ்டண்ட் கலைஞர் சங்கம் எல்லா சங்கங்களையும் உருவாக்கி நீங்கள் படம் தயாரிங்களா, நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் சினிமாவே ஏதோ ஒரு ஆளால் என்னைக்கோ ஒரு நாள் உருவாக்கப்படுதுன்னா, தமிழ் சினிமாங்கிற பொதுத்தளத்தில் நீங்கள் இயங்குறீங்க, உங்களுக்கு ஒரு தளத்தை இயக்கி நீங்கள் உருவாக்க வேண்டியதுதானே. அதெல்லாம் விடுங்க, ஏன் தமிழ் பேசுகிறீங்க நீங்கள்? எங்கேயோ ஒருத்தன் ஆதி தமிழன், ஆதியிலிருந்து ஒரு தமிழன் உருவாக்கின மொழி இல்லையா, அது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உங்கள் தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் புரியுற மாதிரி ஏதாவது ஒரு காலகேய மொழி நீங்களே உருவாக்கி பேசிக்கிங்களா, ஏன் தமிழ் பேசுகிறீங்க 2 பேரும்? அப்போ என்ன இது வாதம், இது அடுத்தவங்க ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்கனாக்கா பெரிய மாசா கேள்வி கேட்டு மடக்கிறாராம்மா. நான் என்ன சொல்கிறேன், இனிமேட்டு அடுத்தவங்க எதுவும் உருவாக்குனது எதையும் நீங்கள் எதுவும் பயன்படுத்தாதீங்கன்ற. நான் தமிழையே பயன்படுத்தாதீங்க, உங்கள் தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு காலகேயமை ஜின்டரக்கா அப்படின்னு ஒரு கட்சிக்கு ஒரு மொழியை உருவாக்கிட்டு 2 பேர் பேசிக்கிங்கன்றேன். ஆதி தமிழ் உருவாக்கின தமிழ் மொழி ஏன் பயன்படுத்துறீங்கன்ற, அவன் மொழி ஏன் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்ற. அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தை விட்டுட்டீங்களே. சாப்பாடு விஷயம் என்னாச்சு? இல்லை அதான் அவரே அரிசி விளைவிச்சு நெல்லை விளைவிச்சு அவரே கலாய்க்கிற. அது என்னன்னா,
அவர் புரிதல் இல்லாம பேசுறாரு. ஒரு அரசியல் கட்சினா என்னங்கிறது தெரியல, கொள்கைனா என்னன்னு தெரியல, பாலிசினா என்னன்னு தெரியல, ஒரு கட்சி எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு தெரியல, அந்த கட்சியை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படியானவர்களும் தெரியல. நம்ம ஒருத்தர் வரோம், விஷயத்தை தூக்கின்னு வரோம், நம்ம பின்னாடி வந்துட்டு ரசிக கூட்டமா 30 வருஷம் சுத்தின அந்த கூட்டத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போயிடலாம். அந்த கூட்டத்தை வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம சாதிக்கிறதுக்காக அரசியல் கிடையாது. ஒரு கூட்டத்துக்காக நம்ம ஏதாவது சாதிக்கிறதுக்கு பேர் தான் அரசியல். ஓகேவா? உனக்கு சாதிச்சுக்கிறதுக்கு அரசியல் இல்லப்பா. அந்த கூட்டத்துக்காக நீ ஒன்றை வருத்திக்கிட்டு ஏதோ செய்யறதுக்கு பேர் தான் அரசியலுங்கிற புரிதலே அவர் கிடையாது. தான் வெற்றி பெறணும், தான் ஜெயிக்கணும், நான் வந்து இதை பண்ணணும், ஏதாவது பண்ணிட்டு போப்பா அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப அழகாக டீட்டெயிலாக, அதாவது சரியான விமர்சனமாக முன் வச்சுருக்கீங்க. விஜய் காலப்போக்கில் தன்னுடைய பேச்சில், தன்னுடைய முதிர்ச்சியின் மூலமாக, தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இன்னும் அரசியலில் பக்குவப்பட வேணும் அப்படின்னு இதன் மூலமாக கேட்டுக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.